முருகப்பெருமான் துணை. உலக ஞானத் தலைவன் முருகப்பெருமானை ஓலைச்சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார கொடிலாசானுக்கு அருளிய அருள்வாக்கு. இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும், உங்களது துன்பமெல்லாம் தீரும். இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம். கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம். நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள். உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள். பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களிலிருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம். துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினூல் பாகம் 1595. சுவடி வாசித்தளித்தவர் டி. ராஜேந்திரன், MA, BEd. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. 10/2/2024 சனிக்கிழமை. தர்மவெளி கொண்ட அரங்கனே, தவபலமிக்க தேசிகனே, கர்மவினை போக்கி உலகோரின் கண்டுரைப்பேன் கடைத்தேற்றம் அவர்கட்கு அருளவல்ல ஞானியே. ஞானியே ஆறுமுக அரங்கனே, நாளமதில் உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் நாட்டிடுவேன் ஞான அறிவுரையாசி. சோபகிருது வருடம் தை மாதம் 27ஆம் நாள் 10/2/2024 சனிக்கிழமை. வானவர்கள் போற்றும் மாதர்மத்தை வள்ளலாக வையகத்தில் வாரி வழங்குகின்ற ஞானியே, ஞானியே உன் உபதேசம் உலகோர்க்கு ஞான சித்தி தரும். ஞானியே உன் சித்தி மிகு முழுமதி பூஜை எல்லாம் ஞானிலத்தில் நல்வழி காட்டி காத்தருளும். அருளாக அறமாக அரங்கண்ணி செய்கின்ற தர்மமே இந்த கலியுகத்துக்கு காப்பாகும். அன்னதனால் உலகோர் அரங்கன் கூடில் தொடர்பு கூட்டி அச்சமர அரங்கன் கரம்பட தீட்சை உபதேசம் அடைந்து ஐயனே என தொடர்ந்து வர மெய்ஞான வாழ்வு பெறுவதோடு மேலான இந்த உலக மாற்றத்திலும் பேரற்புதம் பட சேவையாற்றி வரும் மக்களெல்லாம் எல்லோரும் அரங்கன் ஆசியாலே எம்பிடுவேன் ஆறுமுகன் என் தயவாலே வல்லமைப்பட ஞானிகளாக மாறி இந்த உலக மாற்றத்தில் பங்கு பெறுவர். ஆகவே அரங்கன் தொடர்பு கொண்ட மக்களுக்கே ஆறுமுகன் என் ஆசியும் சித்தியும் உண்டு உண்டு. அருளிய ஞான அறிவுரை ஆசிமுற்றை சுபம்.